மகர ராசியில் பிறந்தவர்கள் விடாமுயற்சிக்கும் அசாத்தியமான பொறுமைக்கும் இலக்கணமாக திகழ்பவர்கள். எத்தகைய கடினமான சவால்கள் குறுக்கிட்டாலும் தன் இலக்கை அடையும் வரை சற்றும் மனம் தளராமல் உழைக்கும் இவர்களின் மன உறுதி வியக்கத்தக்கது. எதையும் திட்டமிட்டுச் செய்யும் நேர்த்தியும் ஆழ்ந்த சிந்தனையும் இவர்களுக்கு இயல்பிலேயே அமைந்திருக்கும். மற்றவர்கள் தடுமாறும் சூழலில் கூட அமைதியாகவும் நிதானமாகவும் முடிவெடுத்து வெற்றிக்கான பாதையை வகுப்பதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களின் உழைப்பும் கடமை தவறாத குணமும் இவர்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அமைகிறது. இவர்கள் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் கண்டிப்பானவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் அன்பும் கருணையும் நிறைந்தவர்கள். சொல்லால் அல்லாமல் செயலால் மற்றவர்களுக்கு உதவுவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். யதார்த்தமான அணுகுமுறையும் எதையும் பகுத்தறியும் திறனும் கொண்ட இவர்கள் தேவையில்லாத ஆடம்பரங்களை விட மதிப்பிற்குரிய கௌரவமான வாழ்க்கைக்கே முக்கியத்துவம் அளிப்பார்கள். உறவுகளுக்கு மதிப்பளிப்பதிலும் நண்பர்களுக்கு பக்கபலமாக இருப்பதிலும் இவர்களை மிஞ்ச ஆளில்லை. ஒருமுறை ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதில் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மற்றவர்களின் நன்மதிப்பை எளிதில் பெற்றுவிடுவார்கள். காலத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவானின் பேரருள் உங்கள் விடாமுயற்சிக்கு வெற்றியை தரட்டும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களிடம் நான் பேசப்போகும் இந்த உண்மைகள் உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கலாம், அல்லது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேடிக் கொண்டிருந்த விடையாக இருக்கலாம். உங்கள் இதயத்தின் துடிப்பை ஒரு நிமிடம் கவனித்து ஆழமாக சுவாசியுங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்கப் போகும் உண்மைகள் உங்கள் இரும்பை போன்ற உறுதிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு மகா தரித்திரத்தை பற்றியது. காலபுருஷ தத்துவத்தின் 10வது ராசி கர்மகாரகன் சனீஸ்வர பகவானின் சொந்த வீட்டில் பிறந்தவர்கள் நீங்கள். பஞ்சபூதங்களில் நிலம் தத்துவத்தை சேர்ந்த நீங்கள் நிலம் எப்படி பாரத்தை சுமந்து கொண்டு பொறுமையாக இருக்குமோ அப்படி எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். நீங்கள் உழைக்கப் பிறந்தவர்கள், உலகை ஆள பிறந்தவர்கள். ஆனால் அந்த பாறையைப் போன்று உறுதி கொண்ட உங்கள் வாழ்க்கை ஏன் இன்று ஒரு மணல் வீடு போல சரிந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்தீர்களா? உங்கள் இல்லத்தில் உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் பொக்கிஷமாக சுமந்து கொண்டிருக்கும் அந்த சில பிழைகள் உங்கள் ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றத்தையும் வேரோடு அறுத்துக் கொண்டிருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் பாக்கெட்டில் பணம் எப்போதும் நிரம்பியிருக்க வேண்டும் என்று நீங்கள் இரவு பகலாக உழைக்கிறீர்கள். ஆனால் அந்த உழைப்பின் பலன் ஏன் உங்கள் கைக்கு வரும்போது மட்டும் கானல் நீராகப் போகிறது? ஊருக்கே உழைக்கிறேன், ஆனால் என் வீட்டில் மட்டும் ஏன் இன்னும் ஓட்டைச் சட்டி இருக்கிறது என்று நீங்கள் குமிறிய பல ரகசிய அழுகைகள் எனக்குத் தெரியும். இதோ அந்த ரகசியம் உடையப் போகிறது. இதற்கு பின்னால் இருப்பது ஒரு மிகப்பெரிய கர்ம வினை சதி. மகரம் என்பது ஒரு சர ராசி. நீங்கள் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் ராசிக்கு நேர் எதிரான சில அதிர்வலைகள் உங்கள் வீட்டில் குடியேறும்போது அது உங்கள் கால்களில் ஒரு இரும்புச் சங்கிலியை கட்டியது போல உங்களை ஒரே இடத்தில் முடக்கிப் போட்டு விடுகிறது. உங்கள் வாழ்க்கையை ஒரு வறுமை காடாக மாற்றிக் கொண்டிருக்கும் அந்த 8 மகா ரகசியங்களைப் பற்றி நாம் இப்போது அக்குவேறு ஆணிவேராக பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, அந்த தரித்திர நிறம். மகர ராசிக்கு அதிபதி சனி. ஆனால் செவ்வாயின் நிறமான அடர் சிவப்பு மற்றும் மெரூன் நிறம் உங்களுக்கு ஆகாது. சனியும் செவ்வாயும் பரம எதிரிகள். நிலம் தத்துவம் கொண்ட உங்கள் ராசிக்கு நெருப்பு தத்துவம் கொண்ட இந்த நிறங்கள் உங்கள் நிலத்தை சுட்டெரிக்கும் எரிமலை போன்றது. அடர் சிவப்பு நிற ஆடை அணிந்து நீங்கள் முக்கியமான பிசினஸ் மீட்டிங்கோ அல்லது வெளிநாட்டு வேலை முயற்சிகளிலோ ஈடுபடும்போது உங்கள் மனதில் தேவையற்ற கோபம் அல்லது எரிச்சல் உண்டாகும். இதனால் நீங்கள் எடுக்க வேண்டிய சரியான முடிவை எடுக்கத் தவறுவீர்கள். பணத்தடை மற்றும் சேமிப்பின்மைக்கு இந்த தவறான நிறத்தேர்வுதான் முதல் காரணம். உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய நிறங்கள் நீலம், கருப்பு மற்றும் சாம்பல் மட்டுமே. இந்த நிறங்களை பயன்படுத்தும் போது உங்கள் மூளை அமைதி அடைந்து உங்களால் தீர்க்கமாகச் சிந்திக்க முடியும். இரண்டாவதாக, சனியின் சாபப் பொருள். உங்கள் வீட்டின் ஸ்டோர் ரூமிலோ அல்லது பாரனிலோ நீங்கள் எப்போதாவது பயன்படும் என்று நினைத்து பதுக்கி வைத்திருக்கும் அந்த ஒரு யமனை அடையாளம் காணுங்கள். உங்கள் ராசிநாதன் சனி ஒரு கடின உழைப்பாளி. அவருக்கு தேவை கூர்மையான கருவிகள். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருக்கும் அந்த துருப்பிடித்த கத்தி, கத்தரிக்கோல், ஓடாத மின்விசிறி, பழுதான மிக்சி இவையெல்லாம் வெறும் குப்பைகள் அல்ல. இவை உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சனியை மந்தகதியில் இயங்கச் செய்யும் மகா தரித்திரப் பொருட்கள். துருப்பிடித்த இரும்பு உங்கள் வீட்டில் இருந்தால் அங்கே மகாலட்சுமி தங்கவே மாட்டாள். குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் வீட்டில் ஓடாத கடிகாரம் இருந்தால் அது உங்கள் அதிர்ஷ்டத்தின் காலச்சக்கரத்தையே நிறுத்திவிடும்.
2026ஆம் ஆண்டில் நீங்கள் அடைய வேண்டிய மிகப்பெரிய உயர்வை தடுக்கும் இந்த பயனற்ற கழிவுகளை இன்றே அப்புறப்படுத்துங்கள். மூன்றாவதாக, வாக்கு விபரீதம். மகர ராசி என்பது சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்றது. சனி பகவான் உங்களுக்கு ஒரு ரகசிய விதியை கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்கள் வாக்கு பலம். ஆனால், என்னால் முடியாது, இது எனக்கு அமையாது என்கிற எதிர்மறை வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது, சனி பகவான் அப்படியே ஆகட்டும் என்று ஆசி வழங்கிவிடுவார். மற்றவர்களை விமர்சிக்கும் குணமும் உங்கள் பொருளாதார பாதையை மேடு பள்ளமாக்கும். நான்காவதாக, திசை துரோகம். உங்கள் வீட்டின் தென்மேற்கு, கன்னிமூலை மற்றும் மேற்கு திசைகளில் நீங்கள் செய்யும் வாஸ்து பிழை உங்கள் வம்சத்தின் வளர்ச்சியையே பாதிக்கும். அந்த திசைகளில் கழிவு நீர் தொட்டி, குப்பை தொட்டி அல்லது பள்ளம் இருந்தால் உங்கள் சேமிப்பு கரைந்து கொண்டே இருக்கும். மேற்கு திசை எப்போதும் மூடியிருக்க வேண்டும் அல்லது பாரமான அலமாரிகளால் கனமாக இருக்க வேண்டும். அங்கே வெற்றிடமாக விட்டால் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிடும். ஐந்தாவதாக, மந்தமான உணவு. மகரம் நிலம் தத்துவம் கொண்டதால் உங்கள் ஜீரண மண்டலம் மெதுவாகவே இயங்கும். முதல் நாள் சமைத்த பழைய உணவை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது உங்கள் உடலில் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம் என்கிற அந்த தள்ளி போடும் குணம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் முதல் எதிரி. அதிகப்படியான புளிப்புச் சுவை உங்கள் உடலில் வாயுவை தூண்டி மூளையின் வேகத்தை குறைக்கும். புதிய மற்றும் சூடான உணவுகளை உட்கொள்வதுடன் வாரத்தில் ஒரு முறை கசப்பு மற்றும் துவர்ப்புச் சுவையைச் சேர்த்துக் கொள்வது உங்கள் ஜாதக சனியை பலப்படுத்தும். ஆறாவதாக, பகை உறவுகள். உங்களை புகழ்ந்து காரியம் சாதிக்கும் சுயநலவாதிகள் மற்றும் உங்களிடம் கடன் வாங்கிவிட்டு அதை தராமல் சொகுசாக வாழும் உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்காகவும் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். ஏழாவதாக, தகவல் மற்றும் பொருள் குப்பை. கிழிந்த துணிகளை தைத்துப் போடாதீர்கள் அல்லது வீட்டு வேலைக்கு என்று அடுக்கி வைக்காதீர்கள். அதேபோல தேய்ந்து போன செருப்புகளை வாசலில் போடாதீர்கள். இது கால்களுக்கு அதிபதியான சனியை நீசமடையச் செய்யும். காலாவதியான மருந்துகள் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய பில்கள், செய்தித்தாள்களைச் சேமித்து வைப்பதைத் தவிர்க்கவும். இந்த தேவையற்ற குப்பைகள் உங்கள் மூளையில் புதிய எண்ணங்கள் தோன்றுவதைத் தடுத்து உங்களை பழைய காலத்திலேயே வாழ வைக்கும். எட்டாவதாக, கர்ம சித்தி மகா பயிற்சி. இழந்த அத்தனை மதிப்பையும் செல்வத்தையும் மீட்கும் இரகசியச் சாவி இதுதான். சனிக்கிழமை தோறும் அதிகாலையில் அல்லது இரவு 8 முதல் 9 மணிக்குள் மேற்கு நோக்கி அமர்ந்து நீல ஒளி கர்ம தியானத்தைச் செய்யுங்கள். பிரபஞ்சத்தின் நீல ஒளி உங்கள் கர்ம வினைகளைச் சுட்டெரிப்பதாக உணருங்கள். இந்த கர்ம சித்தி பயிற்சியில் மற்றுமொரு முக்கிய அம்சம் உழைப்பாளர் வசியம். சனிக்கிழமை தோறும் துப்புரவுத் தொழிலாளிகளுக்கோ அல்லது சாலையோரம் காலணி தைக்கும் தொழிலாளிகளுக்கோ உங்களால் முடிந்த காரமான உணவையோ புதிய செருப்பையோ வாங்கி தானமாக வழங்குங்கள். நீங்கள் யாருடைய பாதங்களுக்கு பாதுகாப்பு தருகிறீர்களோ அன்று முதல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் தர்மநாயகனாக மாறி அள்ளித்தரத் தொடங்குவார். மேலும் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சிறிய கருப்பு பட்டுத் துணியில் புதிய இரும்பு ஆணி மற்றும் சிறிதளவு கருப்பு எள்ளை முடிந்து வையுங்கள். சனிக்கிழமை தோறும் உங்கள் பணப்பெட்டியின் அடியில் ஒரு சிறிய நீல நிறக் காகிதத்தில் உங்கள் லட்சியத் தொகையை எழுதி வையுங்கள். இந்த இரும்பும் எள்ளும் உங்கள் ராசிநாதனின் அம்சங்கள். இது உங்கள் சேமிப்பை பாறையைப் போல நிலையானதாக மாற்றும். மகர ராசி அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த ஆழமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒரு ஸ்திரமான வெற்றிக்கு இட்டுச் செல்லும். ஜோதிடம் என்பது வெறும் கணிப்பு அல்ல, அது காலத்தின் சக்கரத்தை நமக்குச் சாதகமாகச் சுற்ற வைக்கும் ஒரு மகா கலை. நீங்கள் இப்போது எவ்வளவு பெரிய கடன் சுமையில் இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த எளிய முறைகளை நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள். உங்கள் விடாமுயற்சியோடு இந்த ஆன்மீக மாற்றங்களும் சேரும்போது அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வருவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் சுமையை ஒவ்வொன்றாக குறைக்கும்போது உங்கள் பயணத்தின் வேகம் தானாகவே அதிகரிக்கும். நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள், நல்லதே நடக்கும். ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் எல்லாம் உங்கள் கடின உழைப்பைக் கண்டு வியந்து உங்களுக்கு ஒரு நிலையான செல்வச் செழிப்பையும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொண்டுவர காத்திருக்கின்றன. இதுபோன்ற உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய அரிய ஜோதிட ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சிவன் ஜோதிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்கட்டும். வாழ்க வளமுடன்.